வங்கக்கடல்ல உருவாகியுள்ள புதிய புயலின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி பகுதியில பார்த்தீங்கன்னா, ஏராளமான பாரம்பரிய நாட்டுப்புற மீனவர்கள் வாழ்ந்து வராங்க. இந்நிலையில பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி பகுதியில மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக கடலோர பகுதியில் வாழக்கூடிய அந்த மீனவ மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து தனுஷ்கோடி பாலம் பகுதியில் வாழக்கூடிய 35 குடும்பங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது அரசு பஸ் மூலம் மீட்டு ராமேஸ்வரம் அடுத்துள்ள கரையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில தங்க வச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் உள்ள மக்களை மீட்டு தற்பொழுது முகாம்ல தங்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பார்த்தா தனுஷ்கோடி கடலோர பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. அங்க மக்களை நிக்க முடியாத அளவுக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதனால் தனுஷ்கோடி மக்கள் ஒரு அச்சமடைந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த புயல் எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு பலத்த சூறைக்காற்று தான் வீசி வருகிறது. ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதியில பாத்தீங்கன்னா, காற்றின் வேகம் அதிகரித்து தான் காணப்படுகிறது. அதே போல கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா, ஒரு 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும், ஒரு 3000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகும் தற்போது மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை தான் இங்கே ஏற்பட்டுள்ளது.